பொதுவாக நரகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசுல என்ன தோணும்? தீப்பிழம்புகள், சித்திரவதைகள், அப்புறம் பேய்களோட அலறல் சத்தங்கள் இதுதான் உங்க நினைவுக்கு வரும். ஆனா இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, நரகம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாண்டமான நாடாளுமன்றமா இருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆமா. ஒரு முறையான ஜனநாயக விவாதம் அங்க நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கரெக்ட். இன்னைக்கு நாம ஜான் மில்டனோட உலக புகழ் பெற்ற பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற காவியத்துக்குள்ள தான் நுழைக்க போறோம். ஆனா ஒட்டுமொத்த கதையும் நாம இப்ப பார்க்க போறதில்ல. ஆமா, முதல் புத்தகத்தையோ இல்ல மத்த பாகங்களையோ நாம விட்டுடலாம். சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசல்ல நாம நேரடியாக மிக முக்கியமான ரொம்ப விறுவிறுப்பான அதோட 2வது புத்தகத்துக்குள்ள மட்டும்தான் ஆழமா பயணிக்க போறோம். அதாவது புக் 2. ஏன்னா இது வெறும் மதம் சார்ந்த ஒரு பழைய கதை கிடையாது. அதிகார மோதல்கள் நிறைந்த ஒரு மிகச்சிறந்த அரசியல் களம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த பயணம் நம்மளை ரொம்பவே அதிர வைக்க போகுது. ஏன்னா இந்த 2வது புத்தகத்தோட தொடக்கமே பாத்தீங்கன்னா ஒரு மாபெரும் அரசியல் உச்சி மாநாடு மாதிரி தான் இருக்கு. நரகத்தோட தலைநகரம், அதோட பேர் பாண்டமோனியம். பாண்டமோனியம் கேட்கவே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. ஆமா, அங்க ஒரு பெரிய தங்க சிம்மாசனத்துல சாத்தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி சொர்க்கத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட லட்சக்கணக்கான தேவதூதர்கள், அதாவது இப்போ வீழ்ந்த பேய்களோட பட அப்படியே காத்திருக்கு. இது மனிதர்களோட அரசியல் தந்திரங்களையும் அதிகாரத்தோட மாயைகளையும் மில்டன் ரொம்ப அழகா தோலுரிச்சு காட்டுற ஒரு நையாண்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு சாத்தான் பேசுற முதல் பேச்சே ஒரு மிகப்பெரிய தந்திரமா தான் எனக்கு படுது. அதாவது, ஸ்வர்க்கத்தை நம்ம இழந்துட்டோம், இப்போ அதை திரும்ப கைப்பற்ற என்ன செய்யலாம்? பகிரங்கமா ஒரு போரை தொடங்கலாமா, இல்லனா மறைமுக சூழ்ச்சி மூலியமா கடவுளை தாக்கலாமா அப்படின்னு தன் படையினர்கிட்ட ஒரு ஜனநாயக ரீதியான கேள்வியா அவன் முன்வைக்கிறான். கரெக்ட். ஒரு சர்வாதிகாரி இப்படி எல்லோரையும் கருத்து கேட்கறது அப்படிங்கறது கேட்கும் போதே ஒரு நேர்மையான தலைவன் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குது இல்லையா? இங்கதான் நாம மில்டனோட காலத்தை அரசியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மில்டன் இங்கிலாந்தோட மன்னராட்சிக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பாளரா இருந்தாரு. 2ஆம் சார்லஸ் மன்னர்கிட்ட இருந்து தலைமறைவா இருந்தப்போதான் அவர் இதை எழுதினாரு. ஓ, அந்த நேரத்துல எழுதுனதா இது? ஆமா. அதனால எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம நடுநிலையா பார்த்தோம்னா, அன்றைய மன்னராட்சியோட சர்வாதிகாரத்தையும் அரசியல்வாதிகளோட போலி ஜனநாயகத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தான் மில்டன் நரகத்தோட இந்த சபையை ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்காரு. சாத்தான் உண்மையிலேயே ஜனநாயகத்தை மதிக்கல, அவன் தன்னோட அதிகாரத்தை மேலும் உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த விவாதத்தையே பயன்படுத்துறான். இது நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு கார்ப்பரேட் சூழல்ல வேலை செய்யறவரா இருந்தா உங்களால இது ரொம்ப எளிதா பொருத்தி பார்க்க முடியும். எப்படி சொல்றீங்க? அதாவது, ஒரு பெரிய போர்ட் மீட்டிங் நடக்கும். சிஇஓ ஏற்கனவே என்ன முடிவு எடுக்கணும், யார வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு தம் மனசுல தீர்க்கமா முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா ஜனநாயக ரீதியா எல்லோரையும் கலந்து ஆலோசிக்கிற மாதிரி ஒரு நாடகமுங்க நடக்கும். உங்க கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப சரியான ஒப்பீடு. சாத்தான் நீங்க அதே தான் செய்றான். இது முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்ட ஒரு போலி கார்ப்பரேட் போர்ட் மீட்டிங், அவ்வளவுதான். மிக துல்லியமா சொன்னீங்க. இந்த நாடகத்தின் மூலமா நாம எல்லாரும் சமம், நாம இணைந்து முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மாயைய சாத்தானுங்க உருவாக்குறான். இதுல இன்னொரு ஆழமான விஷயம் என்னன்னா, இந்த விவாதம் முழுவதுமே அந்த பேய்கள் எங்குமே கடவுளோட பெயரை குறிப்பிடுறதே கிடையாது. அப்படியா? பின்ன எப்படி கூப்பிடுறாங்க? வெற்றியாளர் இல்லனா சித்திரவதை செய்பவர், இப்படி அடைமொழிகளால மட்டும்தான் அழைக்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? சொர்க்கத்திலிருந்து அவங்க தூக்கி எறியப்பட்ட உடனே அவங்களோட உண்மையான தேவதூத பெயர்களும் அங்கிருந்து அழிக்கப்பட்டுடுச்சு. அச்சச்சோ, அடையாளத்தை இழப்பது அப்படிங்கிறது எவ்ளோ பெரிய வலி. அந்த பேர்கள் இல்லாததுதான் அவங்கள இவ்ளோ பெரிய விரக்திக்கு தள்ளுதா என்ன? அந்த விரக்தியோட வெளிப்பாடாதான் அந்த முதல் பேச்சாளரான மோலோக் பேசுறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா மொலோக் ஒரு முரட்டுத்தனமான போர் வீரன். கரெக்ட். அவன் சொல்றான், நாம இழக்கிறதுக்கு இனி ஒண்ணுமே இல்ல, நரகத்தை விட மோசமான இடம் வேற ஏதாவது இருக்கான்னு. அதனால நேரடியாக கடவுளை தாக்குவோம், அவரை அழிக்க முடியாவிட்டாலும் சொர்க்கத்தோட அமைதியாவது நாம கெடுப்போம் அப்படின்னு கத்துறான். இது கிட்டத்தட்ட ஒரு தற்கொலைக்கு சமமான வாதம் இல்லையா? முற்றில் உண்மை. மொலோக்கோட வாதம் எந்த ஒரு தர்க்கத்தின் அடிப்படையிலும் அமைஞ்சது கிடையாது. அது ஆழமான கோபத்தோட விரக்தியோட வெளிப்பாடு. தோற்று போன ஒருத்தன் எது நடந்தாலும் பரவாயில்ல, எதிரியோட வீட்டு மேல ஒரு கல்லையாவது வீசுவேன்னு நினைப்பான் இல்லையா? அதே மனநிலை தான் இது. ஆமா. ஆனா மொலோக்கோட முரட்டுத்தனத்தை விட அடுத்து பேசுற பீலியல் அப்படிங்கிறனோட வாதம் மிக மிக ஆபத்தானது. பீலியல் பேசுற விதம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஏன்னா மொலோக் கத்துறான் அப்படின்னா, பீலியல் ரொம்ப அமைதியா ரொம்ப அழகான வார்த்தைகளை பயன்படுத்துறான். ஆமா, அவன் என்ன சொல்றான்? அவன் சொல்றது, கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர்,
நாம திரும்பவும் தாக்குறோம்னா அவர் இதை விட மோசமான ஒரு தண்டனைய கொடுக்கலாம். நெருப்பு எரியில கடந்தோம், ஆனா இப்ப அமைதியா விவாதிச்சுக்கிட்டு இருக்கோமே, இந்த நிலையே ரொம்ப பரவாயில்ல, அதனால நாம அமைதியாவே இருந்துடலாம் அப்படின்னு சொல்றான். இது கேக்குறதுக்கு ஒரு அமைதி விரும்பியோட பேச்சு மாதிரி இருக்கே, இதுல என்ன பெரிய ஆபத்து இருக்கு? அங்கதான் நீங்க ஏமாந்துட்டீங்க. அவனோட அழகான வார்த்தைகள்ல நீங்க மயங்கிட்டீங்க. அவனோட உண்மையான நோக்கம் அமைதி கிடையாது, சுயநலமும் சோம்பேறித்தனமும் தான். இதத்தான் மில்டன் இழிவான ஓய்வு அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். ஓ, இழிவான ஓய்வு. ஆமா. இத கேக்குற நீங்க சமூகத்துல நடக்கிற அநீதிகளை கண்டும் காணாம இருக்கிற சில மனிதர்களை பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய பொது பிரச்சனை வரும்போது இருக்கிற நிலைமையே தொடரட்டும், எதையும் மாத்தி நாம ஏன் தேவையில்லாத பிரச்சனையை வாங்கணும் அப்படின்னு ஒதுங்கிக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஊழல் நிறைந்த அரசியல்வாதியோட மனநிலை தான் இது. ஃபீலியல் உண்மையை எதிர்கொள்ள ரொம்ப பயப்படுறான். இப்போ புரியுது. இருக்கிற இடமே பாதுகாப்பானது அப்படின்னு நம்ப வைக்கிற ஒரு கோழைத்தனம் தான் பீலியோலோட வாதம். ஆனா அடுத்து வர்ற அந்த 3ஆம் நபர் மேமன், இவனோட வாதம் ஒட்டுமொத்த சபையையே புரட்டி போட்டுடுது. மேமன் வாதம் ரொம்ப பிரபலமானதாச்சே. ஆமா, அவன் என்ன கேக்குறான்னா, நாம திரும்பவும் கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கணுமா? நாம வெறுக்கிற ஒருத்தருக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட துதிகளை பாடுறதை விட இங்கேயே நரகத்துல நமது சுதந்திரத்தை நாம விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்றான். இங்குள்ள வளங்களை கொண்டு ஸ்வர்க்கத்துக்கு நிகரான ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை நாமே உருவாக்குவோம் அப்படின்னு முழங்குறான். இந்த வாதத்துக்கு சபையில மிகப்பெரிய கைத்தட்டல் கிடைக்குது. உண்மையை சொல்ல போனா மேமன் சொல்றது எனக்கே ரொம்ப நியாயமாதான் படுது. அப்படியா? ஒரு நிமிஷம், மேமனோட வாதம் எப்படி நியாயமாகும்னு கொஞ்சம் விளக்குறீங்களா? ரொம்ப எழுதுங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு முதலாளி கிட்ட தினமும் போய் அவரை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறத விட, கஷ்டமான இடமா இருந்தாலும் சொந்தமா ஒரு பிசினஸ் தொடங்குறது மேல்தானே? யாரோ ஒருத்தருக்கு அடிமையா இருக்கிறதுக்கு பதிலா நரகத்திலேயே சுதந்திரமா இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் மனித இயல்பு தானே. இதுல என்ன பிழை இருக்க முடியும்? இங்கதான் மில்டன் ஒரு மாபெரும் உளவியல் வளைய உங்களுக்காகவும் இதை கேட்கிற ஒவ்வொரு வாசகருக்காகவும் விரிச்சிருக்காரு. நீங்க மேமனோட அந்த கவர்ச்சியான தர்க்கத்துல ரொம்ப ஈஸியா சிக்கிட்டீங்க. நான் சிக்கிட்டேனா? ஆமா, அதிகாரத்தை எதிர்க்கிற மனித உளவியலோட வெளிப்பாடுதான் இது. ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மேமன் நரகத்தோட வளங்களை கொண்டு சொர்க்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த வளங்களை அவனுக்கு கொடுத்தது யாரு? அதுவும் கடவுள் தான். அதேதான், நரகமே கடவுளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. அவங்க என்னதான் பெரிய மாளிகைகளை கட்டினாலும் அது கடவுள் கட்டின சிறைச்சாலைக்குள்ளே கட்டப்படுற சின்ன சின்ன கூண்டுகள் தான். அதனால இங்க சுதந்திரம் அப்படிங்கறதே ஒரு மாபெரும் மாயை. ஓ, இப்பதான் எனக்கு முழுசா புரியுது. அவங்க எவ்வளோதான் உயர்ந்த கோட்டைகளை கட்டினாலும் அது தங்கத்தாலான ஒரு சிறைச்சாலையா தான் இருக்கும். கடவுள் அப்படிங்கிற ஒருத்தரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல மீண்டும் மீண்டும் அவரை சுற்றியே அவங்க உலகம் சுழலுது. ஆக நாம் அந்த வீண் பெருமைக்கு மயங்கிட்டோம். சரியா சொன்னீங்க. சரி, இந்த 3 பேரோட பேச்சையும் கேட்டுட்டு ஒட்டுமொத்த பேய்களோட சபையும் நரகத்திலேயே இருந்து புதிய சாம்ராஜ்யம் அமைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துகுது. இந்த இடத்துல தான் சாத்தான் தன்னோட மிகப்பெரிய துருப்புச்சீட்டை இறக்குறான். ஆமா, பீல்செபூப் அப்படிங்கிற சாத்தானோட வலதுகை அப்போ எழுந்து பேசுறான். சபை ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அந்த முடிவை சுக்குநூறா உடைக்கிறான். அவன் என்ன சொல்றான்? நாம இங்க சுதந்திரமா இல்ல நண்பர்களே, நாம கடவுளோட சிறைப்பிடிக்கப்பட்ட கூட்டம் மட்டுமே. நாம இங்க சாம்ராஜ்யம் அமைக்கிறது வெறும் பகல் கனவு அப்படின்னு அவங்க முகத்துல அரைஞ்சா மாதிரி சொல்றான். ஒரு சந்தேகம், பீல்செபூப் இத தன்னிச்சையா சொல்றானா, இல்ல இதுக்கு பின்னாடி சாத்தானோட மூளை இருக்கா? இது முழுக்க முழுக்க சாத்தானோட திரைக்கதை. பீல்செபூப் சொந்தமா பேசல. அவன் சாத்தானோட எண்ணங்களை அப்படியே சபைக்கு கடத்துற ஒரு ஊதுகுழல், அவ்வளவுதான். சாத்தான் ஏற்கனவே நரகத்தை விட்டு வெளியேற ஒரு திட்டத்தை கையில வச்சிருந்தான். ஓ, அப்ப இது முன்கூட்டியே திட்டமிட்டதா? ஆமா, ஆனா அது நேரடியா சொன்னா எடுபடாது அப்படிங்கறதுனால விவாதம் முடிகிற வரைக்கும் அமைதியா காத்திருந்து அதுக்கப்புறம் பீல்செபூப் மூலமா அதை ஒரு மாற்று தீர்வா முன்வைக்கிறான். ஆனா அந்த தீர்வு ரொம்ப கொடூரமானதாச்சே. கடவுள் புதிதா ஒரு உலகத்தை படைக்க போறாரு, அங்க மனிதன் அப்படிங்கிற ஒரு புதிய இனத்தை உருவாக்க போறாரு. அதனால ஸ்வர்க்கத்தை தாக்குறதுக்கு பதிலா அந்த புதிய மனிதர்களை தேடி பிடிச்சு அவங்கள அழிக்கிறது இல்லனா சிதைக்கிறது தான் கடவுளை பழி வாங்கறதுக்கான மிக சிறந்த வழி அப்படின்னு பீல்செபூப் சொல்றான். ஆமா, அதாவது கடவுளை நேரடியா எதிர்க்க முடியாத தங்களுடைய இயலாமைய கடவுளோட புதிய படைப்பான மனிதர்கள் மேல காட்ட போறாங்க. கரெக்டா பிடிச்சீங்க. எதிரிய நேரடியா தாக்க முடியாதப்போ எதிரிக்கு மிகவும் பிடிச்சமான ஒன்ன அழிக்கிறது தான் மிகப்பெரிய பழிவாங்கல் தந்திரம். மனிதர்களை சிதைப்பதன் மூலமா கடவுளோட படைப்பையே ஒரு கேலி கூத்தா மாத்தலாம் அப்படிங்கிறது தான் சாத்தானோட திட்டம்.
இந்த திட்டம் சபையில ஏதோ மனதா ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனா இப்போ ஒரு பெரிய கேள்வி அந்த சபையில எழும்புது. அந்த புதிய உலகத்தை கண்டுபிடிக்க இதுவரை யாருமே சென்றிடாத இந்த இருண்ட ஆபத்தான பெருவழிய கடந்து யாரு போறது? ஒரு நிமிஷம் சபையில மயான அமைதி நிலவுது. ஒருத்தரும் வாய் திறக்கல. ஆமா, எந்த பேயும் அந்த பயங்கரமான பயணத்தை மேற்கொள்ள தயாரா இல்ல. அப்போதான் சாத்தான் அந்த சிம்மாசனத்திலிருந்து மெதுவா எழுந்து அந்த பெரும் பொறுப்பை தானே ஏத்துக்கிறதா சொல்றான். இத நினைக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்? இது எப்படி இருக்குன்னா, ஒரு தலைவன் தானே ஒரு மாபெரும் பிரச்சனைய உருவாக்கிட்டு தன் கையாள விட்டு அதை பெரிதாக்கி அப்புறம் யாரும் அதை தீர்க்க முன்வராதப்போ தானே முன் வந்து அதை தீர்க்கிற ஒரு தியாகி மாதிரி வேஷம் போடுறத போல இருக்கு. நீங்க சொல்ற இந்த தியாகி வேஷம்தான் இங்க முத்தாய்ப்பான ஒரு விஷயம். அடுத்தடுத்த புத்தகங்கள்ல வரப்போற ஒரு மாபெரும் நிகழ்வோட நேரெதிர் கேலி குத்துது. அதாவது ஒரு பேரடி. எப்படி சொல்றீங்க? சொர்க்கத்துல மனிதர்களோட பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னை தியாகம் செய்ய முன் வருவாரு. அது உண்மையான அன்பு, அர்ப்பணிப்பு மற்றும் தியாகத்தோட வெளிப்பாடு. ஆனா நரகத்துல சாத்தான் தன்னை ஒரு தியாகியா காட்டிக்கிறது வெறும் அதிகார வெறி. அந்த பயணத்தை வேற யாரும் ஏத்துக்கிட்டு அதன் மூலமா அவங்க புகழடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல சாத்தான் ரொம்ப குறியா இருக்கான். ஓ, அந்த அமைதியை கூட தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். ஆமா, தனக்கு போட்டியா யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவசரமா எழுந்து நானே சொல்றேன் அப்படின்னு அறிவிக்கிறான். இதை அறியாத மத்த பேய்கள் சாத்தான ஒரு கடவுளுக்கு நிகரா வணங்குதுங்க. மக்கள் எப்படி போலி அரசியல்வாதிகளை தலைவர்களா கொண்டாடுறாங்களோ அது போலவே இதுவும் நடக்குது. சரி, இப்ப சாத்தான் அந்த சபையை விட்டு வெளியேறி நரகத்தோட எல்லைகளை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்குறான். இங்கதான் மில்டனோட கற்பனை திறன் உச்சத்தை தொடுது அப்படின்னு சொல்லலாம். நரகத்தோட வாய்களை சாத்தான் அடையிறான். அங்க பித்தளை, இரும்பு, வைரம் அப்படின்னு 9 மாபெரும் கதவுகள் இருக்கு. அந்த கதவுகள் சாதாரணமானது இல்ல. ஆமா, அந்த கதவுகளை காவல் காக்கிற 2 விசித்திரமான காவலாளிகளை சாத்தான் சந்திக்கிறான். இத படிக்கும்போதே எனக்கு உண்மையிலே கொலை நடுங்கிடுச்சு. அது ஒரு அருவருப்பான, அதே சமயம் அதிர்ச்சியுற்ற ஒரு சந்திப்பு. கண்டிப்பா அந்த இரு காவலாளிகள் சாதாரணமானவங்க கிடையாது. ஒருத்தர் பேரு பாவம். இவ பாதி பெண் பாதி பாம்பு உருவம் கொண்டவ. இவளோட இடுப்பு சுற்றி எப்போதுமே நரக நாய்கள் குறைச்சிக்கிட்டும் இவளையே கடிச்சு குதறிக்கிட்டும் இருக்கு. கேட்கவே பயமா இருக்கு. இன்னொன்னு யாரு? இன்னொன்னு மரணம். இது ஒரு இருண்ட உருவமற்ற கிரீடமணிந்த ஒரு பயங்கரமான நிழல். சாத்தான் வெளியில செல்றதுக்காக அந்த இருண்ட உருவமான மரணம் அப்படிங்கிறவங்க கிட்ட சண்டையிட போறான். அப்போ அந்த பாதி பெண் உருவமான பாவம் தடுத்து நிறுத்துறா. அவ சாத்தான பார்த்து தந்தையே அப்படின்னு கூப்பிடுறா. ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த இருண்ட உருவத்தை பார்த்து இது உன் மகன் அப்படின்னு சொல்றா. சாத்தானுக்கே இத கேட்டு தலை சுத்துது. எனக்கும் கூட தான். இந்த அதிர்ச்சியூட்டும் பின்னணிய கொஞ்சம் விரிவா விளக்குறீங்களா? இது மில்டன் கட்டமைத்த மிகச்சிறந்த உருவகங்கள்ல ஒண்ணு. அதாவது அலெகோரி. சொர்க்கத்துல சாத்தான் முதல்ல கடவுளை எதிர்க்க நினைச்சான் இல்லையா? அந்த கீழ்ப்படியாமை அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ள தோன்றியப்போ அவனோட தலையை பிளந்துகிட்டு பிறந்தவோதான் இந்த பாவம். ஓ, அப்போ பாவம் சாத்தானோட குழந்தை. ஆமா, ஆரம்பத்துல அவ ரொம்ப அழகா இருந்தா. தன்னிலிருந்து பிறந்த அந்த பாவம் மேல சாத்தானுக்கே மோகம் ஏற்படுது. சாத்தான் அவளோட உறவு கொள்றான். அதோட விளைவா பிறக்கிறது தான் மரணம். அச்சச்சோ. அது மட்டும் இல்ல, அந்த மரணம் தன் தாயான பாவம் கூட கட்டாயப்படுத்தி உறவு கொள்றான். அதோட விளைவா பிறந்தது தான் அவளோட குடலை கொதறான் நரக நாய்கள். கேக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஒட்டுமொத்த அறத்தையும் மீறிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த உறவுமுறை வக்ரத்தோட உச்சம். ஆமா, பாக்குறதுக்கு அப்படி தெரிஞ்சாலும் இதோட தத்துவவார்த்த விளக்கம் மிக மிக ஆழமானது. அது என்ன விளக்கம்? கிறிஸ்தவ நம்பிக்கையில பரிசுத்த மூவர் கடவுள் அப்படின்னு ஒன்னு இருக்கு. ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு நேர்மாறான நரகத்தோடு ஒரு முரண்பாடான மூப்பொருள் தான் இது. கீழ்ப்படியாமை எப்படி பாவத்தை உருவாக்குது, அந்த பாவம் எப்படி மரணத்தை உருவாக்குது, அந்த மரணமும் பாவமும் சேர்ந்து எப்படி முடிவில்லாத குற்ற உணர்ச்சியையும் வேதனையையும் நரக நாய்களா தருது அப்படிங்கிறத மிகச்சிறந்த குறியீடுது. பாவம் ஆரம்பத்துல சாத்தானுக்கு அழகா தெரிஞ்சாலும் ஆனா முடிவுல ஒரு அருவருப்பான அரக்கியா மாறுறா. பாவத்தோட தன்மை இதுதான் அப்படிங்கறத மில்டன் உணர்த்துறாரு. ரொம்ப அருமையான விளக்கம். பாவத்தோட பின்விளைவுகள் எப்படி பல தலைமுறைகளுக்கு தொடரும் கொடூரமான சங்கிலி தொடர் அப்படிங்கறத இதை விட சிறப்பா விளக்க முடியாது. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய தர்க்கரீதியான கேள்வி எழும்புது. சொல்லுங்க. ஆனா கடவுள் எல்லாம் அறிந்தவர், சர்வ வல்லமை உள்ளவர் இல்லையா? நரகத்தை உருவாக்கியதும் அவர்தான்.
அப்படி இருக்கையில நரகத்தோட கதவை திறக்கிற அந்த மாபெரும் திறவுகோல் எப்படி இந்த பாவம் அப்படிங்கிற அரக்கியோட கைக்கு வந்துச்சு, இத கடவுள் ஏன் அனுமதிச்சாரு? இது ஒரு பெரிய முரண்பாடா உங்களுக்கு தோணலையா? இப்ப நீங்க கேட்டிருக்கிற கேள்வி மனிதகுலம் பல நூற்றாண்டுகளா தத்துவாதிகள் கிட்டயும் இறையியலாளர்கள் கிட்டயும் கேட்டுக்கிட்டு இருக்கிற அதே கேள்விதான். இது சுய விருப்பம், அதாவது ஃப்ரீவில், மற்றும் முன்விதி, அதாவது ப்ரெடஸ்டினேஷன், இதுக்கு இடையேயான மில்டனோட பெரும் தத்துவ போராட்டம். கடவுள் பாவத்திடம் சாவியை கொடுத்து கதவை மூடிய வச்சிருக்க சொன்னாரு. ஆனா அவ அப்படி செய்யலையே. ஏன்னா பாவம் கடவுளை வெறுக்கிறா. அதனால அவ தன் தந்தையான சாத்தானுக்கே கீழ்ப்படிஞ்சு அந்த நரகத்தோட கதவுகளை திறந்து விட்டுடுறா. ஆனா கடவுள் நினைச்சிருந்தா இதை தடுத்திருக்கலாமே. அவர் நினைச்சா முடியாதது ஒண்ணும் இல்லையே. கண்டிப்பா தடுத்திருக்கலாம். ஆனா கடவுள் இயந்திரங்களை உருவாக்கல. சுயமா சிந்திச்சு முடிவெடுக்கும் ஆற்றல் கொண்ட உயிர்களை தான் அவர் படைச்சாரு. மனிதர்களோட சுதந்திரமான தேர்வுகளை அனுமதிக்கிறதுக்காகவே அவர் அந்த சாவிய பாவத்தோட கையில கொடுத்திருக்கலாம். சுதந்திரம் அப்படிங்கிறது நன்மை செய்ய மட்டும் இல்ல, தீமையை தேர்ந்தெடுக்கவும் தரப்பட்ட ஒரு வாய்ப்பு. ஓ, அப்போ அது அவளோட சொந்த முடிவு. ஆமா, பாவம் கதவை திறந்தது அவளோட சொந்த முடிவு. ஆனா அந்த முடிவோட விளைவுகளை அவளும் சாத்தானும் ஒட்டுமொத்த மனித குலமும் அனுபவிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறது தான் இறைவனோட நியதி. அந்த நரகத்தோட கதவுகள் திறக்கப்படுது. ஆனா திறந்த கதவுகளை பாவத்தால திரும்பவும் மூட முடியல. தொடங்குறது எளிது, ஆனா முடிக்கிறது கடினம் அப்படிங்கிற பழமொழி இங்க ரொம்ப சரியா பொருந்தது. சரி, கதவுக்கு மறுபக்கம் என்ன இருக்கு? ஒரு மாபெரும் இருந்த பெருவெளி. அத மில்டன் குழப்பம், அதாவது கேயாஸ் அப்படின்னு சொல்றாரு. நான் முதல்ல இதை படிக்கும்போது இது ஏதோ ஒரு வெற்றிடம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அது அப்படி இல்லையே. இல்ல, அது வெறும் வெற்றிடம் கிடையாது. மில்டன் இங்க அன்றைய அறிவியலையும் தத்துவத்தையும் ஒன்னா இணைக்கிறாரு. அந்த குழப்பம் அப்படிங்கிறது வெப்பம், குளிர், ஈரம், வறட்சி ஆகிய 4 மூலக்கூறுகளும் தொடர்ந்து தங்களுக்குள்ள முரண்பட்டு மோதிக்கொள்ளும் ஒரு படைக்கப்படாத மூலப்பொருள். படைக்கப்படாத மூலப்பொருள்னா? பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த ஒரு ஆதிநிலை அது. சாத்தான் அந்த பெருவழிக்குள்ள குதிக்கிறான். எங்கும் இருள், எங்கும் பயங்கரமான சத்தங்கள். ஒரு கட்டத்துல அவன் கீழே விழுறான். ஆனா ஏதோ ஒரு விசித்திரமான மேகம் அல்லது ஒரு துரதிர்ஷ்டவசமான காற்று அவன் அப்படியே மேல் நோக்கி தள்ளுது. அப்போ அந்த காத்து அவனுக்கு உதவி செய்யுது. ஆமா, அந்த தற்செயலான நிகழ்வுகளும் கூட கடவுளோட பெருந்திட்டத்திற்கு உட்பட்டதே அப்படின்னு மில்டன் சொல்றாரு. சாத்தானோட அந்த பயணம் ரொம்பவே கரடுமுரடானதா இருக்கு. ஆனா இங்கதான் எனக்கும் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருக்கு. சாத்தான் மட்டும் அந்த பயணத்தை செய்யல. அவனுக்கு பின்னாடி வருதே அந்த பாவமும் மரணமும் அவங்க ஒரு மாபெரும் வேலையை செய்யறாங்க. அவங்க நரகத்துல இருந்து புதிதா படைக்கப்பட்ட பூமிக்கு ஒரு மாபெரும் பாலத்தை அமைக்கிறாங்கன்னா. கரெக்ட். இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நம்ம உலகத்துக்குள்ள கெட்ட விஷயங்கள், நோய்கள், மரணம் இதெல்லாம் நுழையறதுக்கு வசதியா பல வழிகளை கொண்ட ஒரு மாபெரும் அதிவேக நெடுஞ்சாலைய நேரடியா நரகத்திலிருந்து பூமியோட வாசல் வரை அவங்க அமைப்பத போல இருக்கு. இனி அந்த வழியில யாரு வேணாலும் வரலாம், போகலாம். இத நினைக்கும் போதே கொலை நடுக்கமா இருக்கு. நீங்க சொல்ற அந்த அதிவேக நெடுஞ்சாலை ஒரு மிகச்சிறந்த உருவகம். மனிதகுலம் இன்னைக்கு அனுபவிக்கிற அனைத்து பெருந்துயரங்களுக்குமான காரணத்தை அது ரொம்ப அழகா விளக்குது. மனிதர்கள் செய்யற சின்ன சின்ன தவறுகளும் பாவங்களும் எப்படி பெரிய நெடுஞ்சாலைகளை உருவாக்கி மரணத்தையும் வேதனையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள மிக எளிதா கொண்டு வருது அப்படிங்கறத அந்த பாலம் குறிக்குது. அந்த பாலம் இன்னமும் திறந்தேதான் இருக்கு. ஆமா, அவங்க அமைச்ச அந்த பாலம் காலங்காலமா திறந்தேதான் இருக்கு. முடிவுல சாத்தான் அந்த இருண்ட பெருவெளியை கடந்து தூரத்துல ஒளிரும் ஒரு சிறிய நட்சத்திரம் போன்ற புதிய உலகத்தை பார்க்கறான். அதுதான் மனிதர்கள் வாழப்போகும் பூமி. அந்த பிரம்மாண்டமான நரகத்துக்கும் முடிவில்லாத அந்த பெருவெளிக்கும் மத்தியில நம்ம ஒட்டுமொத்த பிரபஞ்சமே ஒரு சிறு புள்ளி போல காட்சியளிக்குது. சாத்தான் பூமியை நோக்கி இறங்குறதோட இந்த 2வது புத்தகம் முடியுது. அந்த இறுதி படிமம் நம்மள ரொம்பவே சிந்திக்க வைக்குது இல்லையா? இத கேக்குற நீங்க, நாம இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு சிறியவர்கள் அப்படிங்கறத இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க. நரகத்தோட ஒரு போலி ஜனநாயக விவாதத்துல தொடங்கி மேம்மன் மற்றும் பீலியல் போன்றவர்களோட அதிகார பசியின் முகமூடிகளை கிழித்து மனித உளவியலோட 2 மூலைகளை ஆராய்ந்து ஒரு மாபெரும் இருண்ட பயணம் வர நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலசியிருக்கோம். ஆமா, உங்க வாழ்க்கையிலும் மேம்மன் அல்லது பீலியல் போன்றவர்கள் இருக்கலாம். அவங்களோட கவர்ச்சியான பேச்சுகள் நமது அன்றாட வாழ்க்கையிலும் அரசியலிலும் எப்படி நம்மளை திசை திருப்பலாம் அப்படிங்கறத நம்ம ரொம்ப கவனமா பார்க்கணும். நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் தான் நமக்கும் நரகத்துக்குமான அந்த அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைக்குது. 100க்கு 100 உண்மை. அறிவும் புரிதலும் மட்டும்தான் அந்த போலி மாயைகளிலிருந்து நம்மள தற்காத்துக்க உதவும் ஆயுதங்கள்.
ஒரு விஷயத்தோட முழு பரிமாணத்தையும் பார்க்கும்போது தான் அதோட பின்னணியில் இருக்கிற உண்மையான நோக்கம் நமக்கு விளங்கும். சாத்தான் எப்படி அமைதியை பயன்படுத்தி போற தொடங்குறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே நம்மள சுற்றியுள்ள பல அரசியல் நாடகங்களை நம்ம ரொம்ப எளிதா புரிஞ்சு கொள்ளலாம். மிக சரியான வார்த்தைகள். சரி, நாம விடைபெறுவதற்கு முன்னாடி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். பாவத்தோட கையில சாவிய கொடுத்தது கடவுள்தான். நரகத்தோட கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கறதும், சாத்தான் அந்த நெடுஞ்சாலை வழியா பூமிக்கு வருவான் அப்படிங்கறதும் எல்லாமே அறிந்த அவருக்கு நிச்சயமா தெரியும். ஆமா, கண்டிப்பா தெரியும். அப்படியென்றால் சாத்தானோட இந்த மாபெரும் கிளர்ச்சியும் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த திட்டங்களும் உண்மையிலேயே அவனோட சுய விருப்பத்தால நடந்தவையா, அல்லது தொடக்கத்திலிருந்தே கடவுளால் திட்டமிடப்பட்ட ஒரு மாபெரும் விளையாட்டோட வெறும் பகடைக்காயாதான் சாத்தான் தன்னை அறியாமலேயே செயல்படுறானா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.